நமசிவாய போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி. நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் தபசிமடை கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆவுடையப்பன் சுவாமி திருக்கோவில். அம்பாளுடைய பேர் சுவாமி அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய உடனுரை திருக்கோவில் நம்முடைய தபசிமடை கிராமத்தில் அமைந்திருக்கிறது. மிக சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த காலத்தில் முதலாக தோன்றப்பட்டது ஜெமீன் பரம்பரை முன்னுக்கு இருந்து ஒரு வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு இந்த ஆற்றங்கரையில் இருந்த சிவபெருமாள் தான். இங்கே ஒரு லிங்கம் இருந்தது. அதை பிரதிஷ்டம் பண்ணி இந்த கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோவில் மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு. இன்று நம்முடைய ஆடி பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக இந்த ஆடி மாதத்தில் நடைபெறுகிறது. இப்போ கணபதியை வழிபாடு செய்யப்பட்டு இப்போ பூஜைக்கு நந்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுறது இப்போ நம்ம காட்சி நம்ம பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு ஸ்ரீ நம்முடைய ஆவுடையார் சுவாமி திருக்கோவில், அம்பாளுடைய அகிலாண்டேஸ்வரர் சுவாமி உடனுரை திருக்கோவிலை நம்முடைய தபசிமடை கிராமத்தில் அதனுடைய வரலாறு சொல்லப்பட்ட ஒரு ரொம்ப வியப்பூட்டும் ஒரு வரலாறுகளாக சொல்லப்படுகிற இந்த கோவிலுடைய வரலாறு சொல்லப்படுகிற அந்த காலத்தில் இந்த பகுதியில் ஒரு ஆற்றங்கரை இந்த கோவில் பின்பாக இருக்கும். அது ஆற்று ஓடை, அந்த ஓடை கொண்டிருக்கும் வெள்ளமாக அடிக்கப்பட்டு தான் இந்த இடத்தில் சுவாமி இருந்தது சொல்லப்படுகிறது. இந்த சுவாமியுடைய கோவில் இருந்தது. அப்போ அந்த கோவில் வெள்ளம் தான் அடித்து சேதாரமாக இருந்து சுவாமி மட்டும் இந்த கரையோரத்தில் இருந்தது. மண்ணுக்குள்ளே இருந்து அதை எடுத்து வச்சு தான் வழிபாடு செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க. இங்கு இப்போ இந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னுக்காக இருந்து தான் இந்த கோவிலுடைய திருப்பணிக்காக ஒவ்வொரு நன்கொடைகள் வாங்கப்பட்டு மிக சிறப்பாக இந்த கோயிலை பராமரிக்கும் முறையில் நம்முடைய மக்களுக்கு வழிபாட்டு கொண்டு செல்லணும், வெளியில் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டதும் சுவாமியுடைய இவ்வளோ வேலைகளும் செய்யப்பட்டிருக்கும். நம்முடைய ஐயாவை நம்ம பூஜை பண்ணி இருக்கோம். ஐயாவை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தான் இவ்வளவு வேலைகளுக்கு முக்கிய காரணங்களாக இந்த பணிவிடை சிறப்பு பூஜைகளும் சரி, இந்த கோவிலுடைய உருவாக்கப்பட்டதுக்கு எல்லா பணிகளும் மிக சிறப்பாக செய்யப்பட்டது சொல்லப்படுகிறது. நமச்சிவாய சுவாமி. ஓம் நமச்சிவாய். இப்போது சுவாமியுடைய அபிஷேகம் நம்ம பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய போற்றி தென்னாடுடைய சவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி. சிவாய போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி. கைலாய வலை கொண்ட கோப்பலை கொண்ட கர்மன் ஆகமா என்று அன்னிப்பாண்ட ஆணைகின்ற வெந்தரடி வெல்க பிறப்பார்க்கும் ஞான பயிராளர்கள் சரங்குவார் பூங்கொழலால் போற்றி போற்றி. தொல்லையில் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலும் நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதந்தான் வாழ்க. கோகலிற் கொண்ட குருமணிநாதன் ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பாந்தான் தேவனடி வாழ்க, தேகம் கொடுத்தாண்ட வேந்தனடி வெல்க.
பிறப்பருக்கும் திஞ்சகந்தன் பொய்களால் வெல்க சீரங்குவிவா தேசநடி போற்றி சிவன் சேவனடி போற்றி நேயற்ற நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பமும் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன்தான் வணங்கி அவன்தான் அருளாய் அவன்தான் வணங்கி சிந்தையில் மகிழ எண்ணுதற்கு எட்டாய் எழிலாய் கல்லல் இறஞ்சி விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் விளக்குழியாய் எண்ணிறைந்தும் இல்லாத இந்த பெருமாளே கண்ணுதலாய் தன் கருணை கண் காட்ட வந்ததே எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கலல் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்குழியாய் எண்ணிறைந்து எல்லாமே இழந்தேனே நீ தெரிஞ்சீர் பொல்லாத வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உருவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி சொல்லாத மெய்யே உன் பொன்னடிகள் கன்று இன்று வீடுற்றேன் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இவையானாம் திமலா போயகல வந்தருளி நெஞ்ஞானமாகி மினுக்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாத இந்த பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கு நல்லறிவே ஆக்கமும் அளவு இறுதியில் இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய்
நீ தொழுதபின் நாற்றத்தின் நேரிய சோய நனியானே மாற்றமும் மனங்களிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்களோடு நீ கலந்தது போல சிறந்த அடியார்க்கு சிந்தனைகள் தேனூர் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்களில் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏந்த மறைந்திருந்தாயின் பெருமானி வாழ்வினையை தன்னை மறைந்திட முடியாத மாய இருளை நிறங்களில் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏந்த மறைந்திருந்தாய் என்பெருமாள் வல்வினையை தன்னை மறைந்திட முடியாய் மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றில் கட்டி புறந்தோல் போர்க்கெங்கும் புழுகு அழிக்கு முடி மலஞ்சோர் உண்பது வாகிலை குடியிலை மலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய விளங்கும் மனதால் விமலாய் உனக்கு கலந்தாயன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இயலாதோ சிறியோர்க்கு நல்கி நிலந்தான் மேல் வந்தருளி நீள்கழல் காற்றியே நாயர்கடையாய் கிடைத்த அடியார்க்கும் தாயின் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதிகே மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பேராத நின்ற பெருங்கருணை வேறாரே ஆராரமுதே அளவில் இயலாத புன்மானே ஓரார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே நீராகி ஊருக்கு என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கும் அன்பானே அன்பானே. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. தேசி ஜோதிகனே துங்கிரில தோன்ற பெருமானே ஆதிகனே அந்தமும் நடுவாகி அல்லானே இருந்து என்னை ஆட்கொண்ட இந்தன் பெருமானே ஆற்றில் வெள்மே மாற்றமும் வையகத்தில் வெவ்வேறு வந்தறிவாம் தோற்றனே தோற்ற தொழிவே என் சிந்தனையுள் ஊற்றானே உன்னாரமுதே உடையானே
வேற்றமும் பிகர விடைக்கும் குடந்தீன் உள்கிடைப்பாய் ஆற்றேன் எம்மையா அரணே நின்று என்று போற்றி புகழ்ந்திருந்த மெய்கட்டும் மெய்யானார் மீட்டும் இங்கு வந்த வினை பிறவியே சரமே கள்ள புழல் குறப்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரிலி நாட்டம் பயின்றாடும் நாதனே அல்லல் பிறவி அறுப்பானே போய் என்று சொல்லற்கு அறியானே சொல்லிய பாட்டிலே பொருள் அல்லல் பிறவியை அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லிய திருவடிக்கில் சொல்லிய பாட்டிலே பொருள் உணர்த்தி செல்வார் செல்வார் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோர்க்கு ஏந்த பணிந்தோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவாய் போற்றி போற்றி.